வணக்கம் சகல. நீயா? நான் கொஞ்சம் தனியா பேசணும். சரி பேசிக்கோ. இல்ல சகல, உங்ககிட்ட தான் பேசணும். என்ன சொல்லு? நேத்து நீங்க மாமா கிட்ட நடந்துகிட்ட முறை கொஞ்சம் கூட சரியில்லை. இத பாருங்க சகல, அவர் வயசுல பெரியவர், நமக்கெல்லாம் அப்பா மாதிரி. அவர்கிட்ட போய் நீங்க இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. எனக்கு அவ்வளவு நல்லதா படல. அதுக்காக அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்கணுமா? கேட்டா என்ன தப்பு? என்ன தப்பா? அவர் கக்கூஸ் கழுவுங்கடா அப்படிம்பாரு, நாங்க கழுவி விடணுமா? கக்கூஸ் கழுவுனா கூட தப்பே இல்ல. எப்ப நம்ம இங்க வீட்டோட மாப்பிள்ளைய வந்துட்டோமோ அப்பவே இது நம்ம வீடு. இங்க எந்த வேலை செய்யறதுக்கும் கௌரவம் பார்க்க கூடாது. நாளைக்கே நீங்க 2 பேரும் நம்ம கடைக்கு வரீங்க, ஏதாவது ஒரு வேலை எடுத்து செய்றீங்க. கடைக்கு வந்து வேலை பார்க்கணும். ஆமா. அப்புறம் சகல, வேலை வெட்டி இல்லாம இருக்கிறது ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகே இல்ல. பாத்தியாடா சகல, என்ன திமிர் இருந்தா நேத்து வந்தவன் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவான். அட்வைஸ் பண்ணா பரவாயில்ல சகல, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு போறான். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன். அவன் கிடக்குறான் விடுறான். சகல, ஒரு ஆம்பளைய பார்த்து நீ ஆம்பளையான்னு கேக்குறான். இதை கேட்டு நான் இருந்தேன்னா என் பரம்பரைக்கே கேவலம். என்னை தடுக்காத. சகல வேண்டாம், சாகரடா ஒரு ஆம்பளைக்கு அழகு. எப்படிப்பட்ட இடத்துலயும் ஒரு ஆம்பளை நின்னு சாதிக்கணும்டா. நின்னு சாதிக்கணும்டா, அதான்டா ஆம்பளை. இங்க பாரு, அவனுக்கு எதுக்காக மரியாதை கொடுக்கறாங்க? அவன் ஒரு தொழில் பண்றான், அதுக்காக மரியாதை கொடுக்கறாங்க. நாமளும் அவன மாதிரி புதுசா ஒரு தொழிலை தொடங்கி எல்லாரும் நம்மள பார்க்கபடியா பண்ணணும். என்ன கேணத்தனமா பேசுற? கையில 10 காசு இல்ல, என்ன தொழில் பண்ணுவ நீ? நீ தான் முட்டாத்தனமா பேசுற. நம்ம கையில 2 ஸ்கூட்டர் இருக்கு, மறந்துட்டியா? அதை வித்தோம்னா ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு வியாபாரம் பண்ணலாமே. கரெக்ட். ஆமா, 40,000 வச்சு என்ன தொழில் பண்றது? ஆட்டோ ஆட்டோ வாங்கி ஓட்டலாமே. அது முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலை சகல. சகல, உழைக்காம அதிக முதலீடும் போடாம ஓகோன்னு வருமானம் வரணும், அந்த மாதிரி ஒரு தொழில் சொல்லு. உழைக்காம பைசா போடாம ஓஹோன்னு வருமானம் வரணும்னா சீட்டு கம்பெனி. கரெக்ட். 23, 24, 25, 26, 31, 32, 7 பட்டு புடவை, 25 சாதா துணி, டோட்டல் 32. எல்லாத்தையும் ஸ்பெஷல் வாஷ் பண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. ஏங்கா, எதுக்கு எல்லா துணியும் செலவுக்கு போடுறீங்க? மீனா, கல்யாணத்துக்கு போட்ட துணிங்க எல்லாமே அழுக்காய் போச்சு, அதான் ட்ரை கிளீன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட்டு புடவை ட்ரை கிளீனிங் போட்டீங்க, சரி. மத்தது எல்லாத்தையும் நீங்களே துவைக்கலாம்ல. என்னடி மீனா நீ பேசுற? இந்த குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி இவ்வளவு துணி நாங்க துவைக்கிறது? உங்களால குழந்தைங்களை பாத்துக்க முடியலன்னா உங்க வீட்டுக்காரங்களை பாத்துக்க சொல்லுங்க. ஆமா, அப்படியே பாத்திரம் எடுத்துட்டு போறாங்க. உங்க வீட்டுக்காரங்க குழந்தைங்களை பாத்துக்கலனா அவங்க துணிங்களையாவது அவங்களே துவைச்சுக்க சொல்லுங்க. என்னடி இவ? ஏடி மீனா, ஆம்பளைங்கிட்ட போய் எப்படி துணியெல்லாம் துவைக்க சொல்றது? ஆமா, உங்க வீட்டுக்காரங்கள வீட்லயும் ஒரு வேலை செய்ய விடாதீங்க, வெளியிலயும் போய் 4 காசு சம்பாதிக்கவும் சொல்லாதீங்க. மொத்தத்துல அவங்க 2 பேரும் கெட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம். இத பாருப்பா, அந்த பட்டு துணிங்களை மட்டும் எடுத்துட்டு போ, மத்ததெல்லாம் இங்கே துவைச்சுப்பாங்க. சரிங்கம்மா. துவைச்சா துவைங்க, இல்ல அப்படியே அழுக்க எடுத்து கட்டிக்கங்க. 4 காசு சம்பாதிச்சதுன்னா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அக்கானோட பாக்காம இப்படி பேசிட்டு போறான். ஆமா, அவ புருஷன் சம்பாதிக்கிறான், அவன் பேசுறா. நம்ம புருஷனும் 4 காசு சம்பாதிச்சிருந்தா நம்மளும் தான் பேசலாம். நம்ம தான் ஒண்ணுக்காக அந்த புருஷனுங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோமே. ஜமுராணி, ஜமுகுட்டி, ராணி, இன்னையில இருந்து உங்க லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. இந்தாங்க கோயில் பிரசாதம், உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றோம். இனிமே உங்க தலையெழுத்தே மாற போகுது. உருப்படாத புருஷங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க தலையெழுத்து மாறாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? உங்களால எங்களுக்கும் சின்னவகிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அவமானப்படுத்திட்டா? நீங்க பொறுப்பா இருந்து 4 காசு சம்பாதிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? இனிமே நீங்க யாரும் அவமானப்படக்கூடாது, உங்களை அவமானப்படவும் விட மாட்டோம். அதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டோம். இந்த இதை எல்லாத்தையும் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்க கையால எங்க கையில கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க தொழிலே ஆரம்பிப்போம். பூஜை ஆரம்பிப்போம். ஏதடி இதுங்களுக்கு இவ்வளவு பணம்? எங்கயாவது திருடிட்டு வந்துருச்சுங்களா? உனக்கு எப்ப பாரு அவங்க மேல சந்தேகம் தான். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக எங்க இருந்தாவது கடன் வாங்கியிருப்பாங்க. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். முருகா, இருடா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் பில்டப் பண்ணலாம். வராங்க வராங்க. வாங்க 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 வாங்க. அம்மா, இந்த தட்டுல அந்த கட்டை வச்சு உங்க கையால ஒரு ரவுண்ட் சுத்தி கொடுங்க. வாடி, நீயே சுத்து. தொழில் நாங்க அமோகமா வரணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குல தெய்வமே, பொண்டாட்டி கால்ல விழுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க? மிகப்பெரிய சீட்டிங் கம்பெனி. இது சீட்டு கம்பெனி. அது நம்ம ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு கடையை பார்த்தாச்சு. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறான். அந்த அட்வான்ஸ்க்காக தான் ஸ்கூட்டரை வித்து இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணோம். ஸ்கூட்டரை வித்துட்டீங்களா? எங்களுக்கு இனிமே ஆடம்பரம் முக்கியம் இல்ல, தொழில் தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அதை விட குடும்பம் தான் முக்கியம், மனைவி தான் முக்கியம். ஏங்க,
இதுல 40,000 ரூபாய் தானே இருக்கு. எப்படி 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க? இப்போதைக்கு இந்த 40 கொடுப்போம், மீதி அப்புறம் தர்றோம்னு கைய கால புடிச்சு கதறுவோம். ஒருவேளை அவன் ஒத்துக்கலைன்னா வெளியே யார்ட்டையாவது கடன் கேட்டு பாப்போம். என்னடா சொல்ற? நாம ஹோட்டல் ஓனருடைய மாப்பிளைங்க, நாம போய் கடன் வேணும்னு கேட்டா நம்புவாங்களா? அதுக்காக பொண்டாட்டி கழுத்துல கிடக்கிற நகையை கழட்டி கொடுங்கன்னு கேட்க முடியும்? எப்படி முடியும்? முடியாது. இது அவங்க ஏற்கனவே நம்மளால அவமானப்பட்டிருக்காங்க, மறுபடியும் அவங்கள நாம அவமானப்படுத்தலாமா? அந்த முருகன் தான் நமக்கு ஒரு வழியை காட்டணும். முருகா. ஏங்க? யாரு? முருகனா? இல்ல, கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். ஆஹா. கொஞ்சம் வாடி. வாயேன். வா. சகல, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சக்சஸ். ஏங்க? இங்கதான் இருக்கோம். இந்தாங்க, இத வச்சு பிசினஸ் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் எங்களுக்கு மனைவிகள் இல்ல, தெய்வங்கள். தெய்வம் எல்லாம் இருக்கட்டும், கம்பெனியை ஒழுங்கா நடத்தி தினம் கணக்கு வழக்கெல்லாம் எங்களுக்கு காட்டணும். அத பத்தி நீ கவலையே படாத. நாங்க கம்பெனி நடத்துறத பார்த்து உங்க ஒப்பேன், உன் தங்கச்சி புருஷன் அத்தனை பேர் மூக்கு மேல விரல வைக்கிறாங்களா இல்லையான்னு பார். நம்ம கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? உங்க பேரு தான், ஜமுனா ராணி சிட் ஃபண்ட். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.